வீட்டுக்கு வந்ததும் தங்கமயில் பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி சித்தி வீட்டில் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க மாமா, நாங்கள் போயிட்டு வரட்டுமா, நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்குறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா இதுதான் பொண்ணு, எல்லாம் கேட்டு தான் செய்யணுமாம்மா, நீ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது, பார்த்துக்குங்க எல்லாம் சொல்லிட்டு தான் செய்யுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வரட்டுமா மாமா, போயிட்டு வாங்கம்மா நல்லபடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டே போயிட்டு அத்தை நகையெல்லாம் போட்டு போவா தரீங்களா அப்படின்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு கோமதி நகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் லாக்கரில் வைக்க வேண்டிய விஷயத்த அவங்க சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு தங்கமயில் எல்லா ஜொல்லியுமே போட்டு போகிறாங்க. விருந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கமயில் அம்மா அந்த நகையெல்லாம் கழட்டி கேட்குறாங்க. லாக்கரில் வச்சிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே கழட்டி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சரவணன் கேட்குறாங்க, என்னம்மா நகையெல்லாம் கழட்டியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி லாக்கரில் வைக்கிறதுக்காக அம்மா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சரவணன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே தங்கமயில் கிட்ட எல்லாருமே நகை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இந்த மாதிரி அம்மா வாங்கி லாக்கரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைத்த நான் சொல்லியிருப்பேன் அம்மா தான் சரி பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வாங்கினா